சலனம் 481. அண்ணாமலை அந்த கூட்டத்தையும் வந்திருந்தவர்களையும் தன் வீட்டில் நடக்கும் மிகப்பெரிய விசேஷமான ரிசப்ஷனையும் அதை சரியாக நடத்தும் தன் பேரனையும் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார். எத்தனை பேர் வந்திருந்தாலும் ஈஸ்வர் கண்கள் மட்டும் தன் தாத்தாவை சுற்றி கொண்டேதான் இருந்தது. ஏதாச்சும் வேணுங்களா, கூட்டம் டிஸ்டர்பா இருக்கா, சாப்பிட்றீங்களா என்று. இந்த பூமியில் இன்னும் ஓரிரு நாள் மட்டும் வாழப்போகிறேன் போல என்ற எண்ணம் ஏனோ அவருக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த கூட்டத்தை காணும் போதும் ஒவ்வொரு காட்சியையும் கடைசி நிமிடங்களாகவே நினைத்து அணு அணுவாக ரசித்தார். எல்லோரும் ஈஸ்வர் ஈஸ்வர் என்று அவனை சுற்றி வர அதையெல்லாம் பார்த்து கொண்டே எப்படி ஒரு தவம் செய்திருந்தால் இப்படி ஒருவன் எனக்கு பேரனாக வாய்த்திருப்பான் என்று கர்வமும் பெருமையும் கலந்த நிகழ்ச்சியோடு அமர்ந்திருந்தார். ஈஸ்வர் என்னும் மனிதனை சுற்றி மாபெரும் கூட்டம். சர்க்கரையை கண்டால் மொய்க்கும் ஈப்போல் அவரை சுற்றியே இருந்தது மாபெரும் கூட்டம். ஒருவரிடம் கூட முகத்தை காட்டாமல் எரிச்சலை காட்டாமல் வந்திருந்தவர்களை இன்முகத்தோடு வரவேற்று கடைசி மனிதனை அனுப்பி வைக்கும் வரை பொறுமையாக அமர்ந்திருந்த ஈஸ்வரை பார்த்து அண்ணாமலை அருகே அழைக்க அருகே வந்த ஈஸ்வர் அவரின் கைப்பற்றி, என்ன வேணுங்க தாத்தா, கொஞ்ச நேரம் என் பக்கத்தில் உட்கார், அப்படியே அதியையும் கூப்பிடு. ஈஸ்வர் அழைக்க அதியும் வந்தான். மூவரும் ஓரிடத்தில் அமர்ந்தனர். அப்போது அங்கே வந்த அஞ்சு, தாத்தா அம்மாடி பாயசம் சாப்பிட்றீங்களா, எடுத்துட்டு வாடாமா என்னும் போதே அண்ணம் பாயாசம் கொண்டு வந்து, மாமா உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்க பாசிப்பருப்பு பாயாசம். அத்தை நான் இப்பதான் தாத்தா கிட்ட கேட்டேன், நீங்க எடுத்துட்டே வந்துட்டீங்க. ஈஸ்வர், அதான் எங்க அம்மா. ஓஹோ, அப்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாளும் செய்யலையா? அவர் புன்னகையோடு அவருக்கு கொடுக்க ஈஸ்வர் அதை வாங்கி தாத்தாவுக்கு ஊட்ட ஆரம்பிக்க அதை அவரின் கையை பிடித்து அமர்ந்திருந்தான். அவர், அண்ணம் சொல்லுங்க மாமா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றின் மீது ஆசை. எனக்கு என் குடும்பத்தின் மேல்தான் பேராசை. இதையெல்லாம் பார்க்க பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணம் புன்னகையோடு, எல்லாம் நீங்க உருவாக்கினது மாமா. இல்லம்மா, இதெல்லாம் நீ உருவாக்கினது. அந்த வார்த்தையில் அண்ணம் கண் கலங்கியது. பல கோடிகளை சம்பாதித்த மனிதன் உன்னால் தான் இந்த குடும்பம் உருவாகி இருக்கு என்று சொல்வது அவ்வளவு எளிதான விஷயமா? அஞ்சு, அத்தை இன்னைக்கு உங்களுக்கு தாத்தா விருது கொடுத்திருக்கார். அருணாச்சலம், உனக்கும் தான் அஞ்சுமா. நீயும் இந்த வீட்டின் முதுகு தண்டு. அவள் கணவனை பார்த்து, கேட்டுக்கோங்க, நான் தான் ஆளினால் அழகுராணி என்று இல்லாத மீசையை திருகினாள். அவர் மருமகளை கண்டு, உன்னோட அன்பிற்கும் நாங்க எல்லாம் செலுத்தும் மதிப்பும் தன்மையும் தான் இங்கே மனிதர்களாய் மாற்றி இருக்கிறது. நீ எனக்கு மருமகள் இல்ல தாயி, மகள் என்னும் போது அவரின் கண்ணில் ஆனந்த கண்ணீர். அண்ணாமலை, அன்பு என்பது ஒரு நம் மனதில் எழும் வெறும் உணர்வு மட்டுமே அல்ல, அது ஒரு தீர்மானம் அம்மணி. அவர் கலங்கி நிற்க அண்ணம், ஏனுங்க மாமா என்று அவரின் கண்ணீர் துடைக்க, உனக்கு அண்ணம் என்று உன்னை பெற்றவர்கள் தேர்ந்தெடுத்து பேர் வச்சிருக்காங்க. யார் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று கணக்கு இருக்கு. ஆனால் நீ என் மகனிலிருந்து நான் உட்பட அன்பு வரை எங்க எல்லோரையும் உன்னோட அன்பால் கட்டி போட்டிருக்க. இதற்கெல்லாம் தனித்திறமையே வேணும். ஊரில் பல பசங்க கண்ட மேனிக்கு சாப்பிட்டு கண்டதையும் பழகி கெட்டு குட்டி சுவராய் போகும் வேளையில் வீடே கதி என்று வரவேற்கும் திறமை உனக்கும் அஞ்சுவுக்கும் உண்டு. நீங்க இல்லாட்டி குடும்பம் என்ன ஆகும்? குடும்பம் இல்லாட்டி வெறும் காசை வச்சு என்ன சாதிக்க? எங்கேயும் நம்ம பசங்க சாப்பிடவே விரும்ப மாட்டாங்க. அதை விட வீட்டுக்கு வரணும் என்றால் சந்தோஷமா வருவாங்க. அப்படி எல்லோரையும் அன்பால் கட்டி போடும் வித்தை உனக்கும் அஞ்சுவுக்கும் உண்டு. அண்ணம், உன்மேல் முதலில் அஞ்சுவுக்கு நந்தினிக்கு இருந்த கோபம் எல்லாம் போக்கி உனது அன்புக்குரியவர்களாக அவர்களை நீ உருவாக்கிட்ட. அவர்களும் உன்னை முழுமையாய் உணர்ந்து விட்டார்கள். நீ இந்த வீட்டோட தேவதமா. அதியமான், தாத்தா சொல்றது உண்மைதானுங்கம்மா. அன்னலட்சுமிக்கேனோ அந்த வார்த்தைகளை காட்டிலும் தன் மாமா ஏதோ மனதில் உணர்ந்து தான் கடைசி நேரத்தில் பேசும் வார்த்தைகள் போல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்க நினைக்க அவருக்கு அதனால் தான் அழுகை வந்தது. இளையவர்கள் எல்லாம் ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்க, அண்ணாமலை, என் மகன் எங்கே? அன்பு கூட இருக்கார். அவர் புன்னகைத்து, ஈஸ்வர், தாத்தா, என் மகன் யாரிடமும் காட்டாத அன்பை உன் மகனிடம் காட்டுகிறான். என் மகனுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது என்று எனக்கு தெரியல. ஆனால் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், உன் மகன் இவ்வளவு தெளிவா இருக்க என் மகனும் காரணம் என்று மட்டும். முக்கியமாக யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை நீ என்ன மாதிரி இல்ல. உன்னிடம் கல்லை கொடுத்தாலும் கூட கோபுரமாய் மாற்றும் சக்தி இருக்கு. அதி நிஜமாவே அப்பாவிற்கு அவ்வளோ பாசம் அன்பு மேல். அஞ்சு, அவன் வளர வளர சமத்தாக மாற மாமாதான் காரணம். அண்ணாமலை, அப்போ நான் தான் என் பையனையும் என் மூத்த பேரனையும் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன் போல. அதெல்லாம் இல்லைங்க தாத்தா. நீங்க எங்களை சரியா தான் வழி நடத்தி இருக்கீங்க.
எனக்கு என்ன வரும் என்று உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கு. ஏனோ அந்த மண்டபத்தில் அந்த கூட்டத்தின் சத்தம் மெல்ல மெல்ல குறைய ஒவ்வொருவராய் வர ஆரம்பித்தனர். எல்லோரும் ஒன்றாக அமர்ந்தனர். ஈஸ்வர் மெதுவாக அண்ணாமலை கையை பிடித்து கொண்டார். நிஜமாவே சிறப்பா செஞ்சுட்ட கண்ணா. தாத்தா, நான் எதுவுமே விசேஷமா செய்யல. நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் நான் பின்பற்றுகிறேன். அண்ணாமலை சிரித்தார். அது ஒரு தாத்தாவின் சிரிப்பல்ல, ஒரு வளர்த்த குருவின் திருப்தி. அதுதான் தம்பி. நல்லதை கற்றுக் கொடுத்தவனுக்கு அதை வாழ்ந்து காட்டும் சிஷ்யன் கிடைக்கணும். அது எனக்கு கிடைச்சிருக்கு. அஞ்சு அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ஈஸ்வரை பார்த்தாள். எப்போதும் இதுவரை ஒரு துளி கூட சொத்து, காசு, பணம் என்று எதற்கும் உரிமை கோரல் இல்லை. இது என் உழைப்பு, என் கம்பெனி, எல்லாம் என்னோடதுன்னு பிடுங்கும் எண்ணமோ செயலோ துளியும் இல்லை. என் குடும்பம், அதற்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் என்று மட்டுமே. தற்போது வரை இருக்கும் தன் கணவனை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அஞ்சு ஈஸ்வர் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். ஈஸ்வர் புருவம் உயர்த்தி, என்னடி, இந்த முகத்தில் வெற்றியின் அகம்பாவம் இல்லை, உரிமையின் கூச்சல் இல்லை. ஒரு மனிதன் தன் கடமையை செய்த பூரண நிம்மதி மட்டும் இருக்கு. அதான் பார்த்தேனுங்க. அண்ணாமலை குனிந்து ஈஸ்வர் நெற்றியில் முத்தமிட்டு பின் அதே நெற்றியில் முத்தமிட்டார். தன் 2 கைகளிலும் தன் 2 பேரன்களின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு கண்களை மூடி சற்று நேரம் அமைதியாக இருந்தார். அந்த அமைதிக்கு பின், பல வருட வாழ்க்கையின் பலனை நான் உங்களின் மூலம் காண்கிறேன். எனக்கு இப்போ உங்களையெல்லாம் விட்டுட்டு போறேன்னு ஒரு பயம் இல்ல என்று மெதுவாக சொன்னார். இந்த வீட்டுக்கு என்ன ஆகுமோன்னு நாளும் இரவும் நினைச்சேன். காசு இருந்தா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு காலத்துல நானும் நினைச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த வீட்டை காப்பாத்துறது காசு மட்டும் இல்ல, உங்க ஒற்றுமை, உங்க அன்பு, உங்க உழைப்பு. வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நல்லா வாழுங்க. பெண் ஈஸ்வர், தாத்தா, இன்னைக்கு வந்துட்டு போன கூட்டங்களில் பலருக்கு சந்தோஷம் இருந்தாலும் சிலருக்கு ஏன் இவனுங்கள மாதிரி நம்மளால ஆக முடியல என்ற ஏக்கம் இருக்கும். அப்போ அவங்க கண்ணெல்லாம் என்ன பண்ணி இவர்கள் இடத்தை பிடிக்கலாம் என்ற ஒரு கூட்டமும், இவர்களை அழித்து எப்படி முன்னுக்கு வரலாம் என்ற ஒரு கூட்டமும் இருக்கும். இன்னும் தீவிரமா நம்ம இருக்கணும். குதிரையை போல் ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது கண்ணா. பசங்களை அவ்வளோ தெளிவா வளர்க்கணும் என்று சொல்ல தலையை ஆட்டினான் ஈஸ்வர். கண்ணா, எப்பவும் இப்படி ஒற்றுமையா இருக்கணும். நான் ரொம்ப நிறைவா இருக்கேன். வீட்டுக்கு போலாமா என்றதும் அவரை அழைத்து கொண்டு ஈஸ்வர் கிளம்பினான். இளையவர்கள் எல்லோரும் ரிசப்ஷனை முடித்துக்கொண்டு ஒவ்வொருவராய் வீட்டுக்கு கிளம்பினார்கள். மகிழ் அர்ஜுனுடன் வாகனத்தில் ஏறினாள். அந்த வாகனத்திற்குள் மெல்ல மெல்ல அமைதி குடியேற ஆரம்பித்தது. விளக்குகளின் ஒளி கூட சத்தமில்லாமல் எரிந்தது. அந்த அமைதி புதிய வாழ்க்கையின் முதல் நிமிடங்கள் எல்லாம் மகிழினியை பயமுறுத்தியது. அர்ஜுன் வண்டியை எடுத்தான். மகிழ் பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்தாள். மகிழ் முகம் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகும் நிமிடங்களை நினைத்து பயந்து விட்டது. கூடவே இப்போது யார் வீட்டுக்கு போவது, இதற்கெல்லாம் சம்மதம் கேட்கணுமா என்று அர்ஜுன் முகத்தை ஏக்கமாய் பார்த்து கொண்டு வந்தாள். அர்ஜுன் ஒரு கட்டம் வரை எதிர்பார்த்தான். என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று அவள் சொல்லுவாள் என்று. வாய் திறந்து அவள் சொல்லாமல் அமர்ந்திருக்க அவனாகவே அவள் வீடு போகும் திசையில் வண்டி எடுத்து வரவும் புன்னகையோடு, எங்க வீட்டுக்கு போறோமா? ஏன் வாய் திறந்து கேட்டா உன்னோட சொத்து குறைஞ்சிடுமா என்ன? எனக்கு கேட்டு வாங்குவதை விட கேட்காமலே கிடைக்கிறது தான் பிடிக்கும். ஓ அப்படியா? என்ன அப்படியா? கேட்காம வாங்குவது தான் பிடிக்கும்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன, கேட்காமலே கொடுத்துட வேண்டியதா? நீங்க எதை மீன் பண்ணி சொல்றீங்க? நீ எதை மீன் பண்ணி கேட்டியோ அதுதான். உங்ககிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது. இருந்துக்கோ, நான் மற்றது எல்லாம் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவளின் முகத்தில் பயத்தை விதைத்தான். வீட்டில் அண்ணம் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருந்தார். பசங்க இருவருக்கும் முதலிரவு நம்ம வீட்டில்தான். ஆனால் பெண்களுக்கு ஏற்பாடுகள் எங்க வீட்டிலா அவங்க வீட்டிலா என்று ஆதனிக்காக கேட்க வேண்டி விஜயாவிடம் போனில் பேச, எங்க வீட்டில்தான் எல்லாம் என்று அவரே முடிவு சொல்லிவிட்டார். அண்ணம் ஒரு நொடி யோசித்தார். அதை எதிர்த்து நிற்கவில்லை. ஏனென்றால் ஆதனிக்கு நடக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதால் அவர்களின் போக்கிலேயே விட்டுவிட்டார். பின் மகளுக்காக உமாவுக்கு அழைத்தார். அர்ஜுன் அங்கதான் போயிட்டு இருக்கான் என்று உமா சொன்னதும் அண்ணத்தின் முகத்தில் முழுக்க நிம்மதி. சரியான பையன்தான் என் பேத்திக்கு என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டார். சலனம் 482. முதலிரவுக்கு சரியான நேரம் 10:30 என்பதால் எல்லோருக்கும் அதையே நேரமாய் குறித்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதனியின் கையில் பால் சம்பு கொடுத்த விஜயா, இதுவரை எப்படியோ, ஆனால் இந்த நிமிஷம் அவருக்கு நீ மட்டும்தான். இனி உன் உரிமை அவன். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை தொடங்கலாம் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் இடம் வச்சுக்காதே.
இன்னைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கே நடக்கட்டும். அம்மாச்சி, அவருக்கு என்ன பிடிக்கணும் இல்லையா? 2 பேருக்குமே சொல்றேன். இது உங்களின் வாழ்க்கை. தள்ளி போட்டு நேரத்தையும் காலத்தையும் அவமதிக்காதீர்கள். எது எது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அது அந்தந்த நேரத்தில் நடக்கணும். அதுவும் உனக்கே உனக்கான வாழ்க்கை. ஒன்னு சொல்லவா? அவருக்கு நம்மள எப்ப பிடிக்குதோ அப்ப தொடங்கி வைக்கலாம் என்று உனக்கும் அவனுக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்காதே. இவன்தான் வேணும்னு பிடிவாதமாய் இருந்த நீ, இவனோட வாழணும் என்றால் சில கசப்புகளை மருந்து மாதிரி நினைச்சு இன்னைக்கே விழுங்கிடு. அவன் பண்ணின தப்பையும் சேர்த்துதான் சொல்றேன். நேசிக்கிறோம் என்றால் அவனோட குறைகளையும் சேர்த்து நேசி. மன்னிச்சு பழசெல்லாம் மறந்துடு. குறைகள் எல்லாம் மாமாவிடம் இல்லங்க அம்மாச்சி. என் மேல் காதல் வேணும் இல்லையா? ஒரே அறைக்குள் வாழ்ந்தால் ஒரு சொல்லப்படாத பாசம் எல்லாம் தானா வந்துடும். இன்னைக்கே நீ தயாராகிக்கோ. முன்னாடியே அவன் வாழ்க்கையில் ஆதினி இல்லாட்டி மகிழி நின்னு ஒரு மாற்று கருத்து இருந்திருக்கலாம். ஆனால் இனி அவன் ஆதினிக்கு மட்டும்தான். அவள் தலையை ஆட்டிக்கொண்டு, உங்க பேரனுக்கு இன்றே ஒருத்தி இருக்கிறேன் என்று அவருக்கும் தெரியணும் இல்லைங்களா? விஜய் அவளை கட்டிக்கொண்டு, இனி இது உன் வீடு, அவன் உன் புருஷன், இதுதான் உன்னோட உரிமை, எல்லாமே அவனுக்கு தெரியணும், தெரியப்படுத்து போ என்றதும் பால் சம்பு எடுத்துக்கொண்டு வெளியே வரும் பொழுது எதிரே ஆதிரை நின்றிருந்தாள். எதிரே வரும் அவளை கண்ட ஆதிரை, இங்க பாரு, அவனை அடைஞ்சே தீரணும் என்று கங்கணம் கட்டி இந்த வாழ்க்கைய இன்னொருத்திக்கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்திருக்க. அந்த வார்த்தை அவளுக்கு அப்படி வலித்தது. என்னிடமிருந்து பிடுங்கப்பட்ட ஒன்று என்று இவர்களுக்கு எல்லாம் யார் சொல்வார்கள் என்று தெரியாமல் அவள் மௌனம் காத்தாள். அதையெல்லாம் யோசிக்காத ஆதிரையோ தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் ஒரு சிலர் இருப்பார்கள். அந்த மாதிரி உன்னால் என் மகன் எந்த சந்தோஷமும் அவனுக்கு இல்லைன்னா நான் எல்லாம் மனுஷாவே இருக்க மாட்டேன். என் பையன் இதுவரைக்கும் சந்தோஷமாவே இல்லை. ஒருவேளை நீ அவன் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பான், இது சத்தியம். அதனாலதான் சொல்றேன், இந்த நிமிஷத்திலிருந்து அவன் சந்தோஷமா இருக்கணும். அப்படி அவன் இல்லைன்னா நான் தயவு தாட்சணை எல்லாம் பார்க்க மாட்டேன். கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுவேன். எவ்வளோ சீக்கிரம் குழந்தை உண்டாகி இருக்கன்னு சொல்றியோ அது எல்லாருக்கும் நல்லது. ஆதிரையின் வார்த்தைகள் காற்றில் மிதந்து ஆதினியின் காதல் துளைத்து நின்றது. அந்த நிமிடம் கையில் இருந்த பால் சொம்பின் வெப்பமே தெரியாமல் அவள் விரல்கள் மட்டும் நடுங்கின. எனக்கென்று ஒரு மனம் இருக்கு என்று ஏன் இவர்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது? எனக்கும் வலித்திருக்கும் என்று ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க என்று நினைத்தவளுக்கு அழுகை வந்தது. ஆதிரையின் கேள்விக்கு சரி என்று சொல்ல நினைத்த வாய்க்குள் சொல்லெனவோ வரவே இல்லை. ஆதிரை அவளை கடந்து போகும்போது, நினைச்சுக்கோ, உனக்கு இறக்கம் காய்ச்சவங்க கூட தேவையான நேரத்துல கொடூரமாவும் மாறிடுவாங்க. அவள் முழிக்க, வேற யாரும் இல்ல, என் மாமியார் தான். ஆதினி ஆதினி என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் அவங்கதான். தன் பேரன் சந்தோஷமா இல்லாட்டி உன்னையெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிடுவாங்க. அவங்க பொண்ணையே வேணாம்னு ஒதுக்குறவங்க உன்னை ஒதுக்க மாட்டாங்களா என்று சொன்னது பெண் அவளுக்கு சாபமா எச்சரிக்கையா அவளுக்கு புரியவில்லை. ஆதினி மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு தன் கால்களை முன்னே நகர்த்தினாள். அந்த அறையின் கதவு அவளுக்கு புதிதல்ல. ஆனால் அந்த கதவுக்குள் நுழைய வேண்டிய ஆதினி இன்று புதிய ஆதினி. இது என் வாழ்க்கை என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். கதவை தள்ளி திறந்ததும் தீரன் ஜன்னலுக்கு பக்கமாக நின்றிருந்தான். நிலவின் மஞ்சள் வெளிச்சம் அவன் முகத்தில் விழ அவன் கண்ணில் ஒரு சோர்வு, ஒரு தயக்கம், ஒரு இரவை கடக்க வேண்டிய பயம். அவள் வர சத்தம் கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான். அந்த ஒரு நொடியே அந்த அறை முழுக்க அமைதி. இருவரின் மனங்களும் ஐயோ என்று கத்தியது அவர்களுக்குள்ளேயே. நேரம் 10:30. அவனை மெதுவாக சொன்னான். ஆதினி பால் சொம்பை மேசையில வச்சு கண்களை கீழே தாழ்த்திக்கிட்டே பால் என்று சொல்லி நிறுத்தினாள். தீரன் முன்னே வந்து சொம்பை எடுத்துக்கொண்ட போது அவள் விரல்களும் அவன் விரல்களும் லேசாக தொட அந்த மெல்லிய தொடுதல் கூட அவளுக்கு ஒரு நடுக்கத்தை கிளப்பியது. அவன் மனதில் எல்லாம் சந்தோஷமெல்லாம் படவில்லை. சாங்கியம் நடக்க வேண்டி அவன் பாலை குடித்தான். அந்த ஒரு நிமிடத்திற்குள் ஆதினியின் பார்வையில் ஆதிரையின் குரல், விஜயாவின் கட்டளை, சமூகத்தின் எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்ந்து அவளுக்குள் ஒரு அழுத்தம் கொடுத்தது. தீரன் ஆதினி என்றதும் தான் நிகழ்வுக்கு வந்தவள் தலை நிமிர்த்தினாள். இது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே, இல்லைங்க மாமா. அந்த இல்லைங்க என்பது உண்மையா அல்லது தன்னை சமாதானப்படுத்த அவள் சொன்ன பொய்யா? இது அவளுக்கே தெரியவில்லை. அவன் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் காதல் இருக்கா இல்லையா என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் இனி இவள் தான் நமக்கு என்ற எண்ணமெல்லாம் இருந்தது. அன்பு இல்லையா? அதெல்லாம் அவள் மீது அவனுக்கு இருந்தது. ஆனால் ஹார்மோன் செய்ய மேஜிக் அதுதான் அவனுக்கு வரவில்லை. அதுதான் அவளுக்கும் தனக்குள்ளும் ஒரு மெல்லிய சுவரை எழுப்பிக் கொண்டிருந்தது.
தீரன் மனம் என்னவோ அந்த சுவரை உடைக்க இன்னைக்கு தன்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா, அதற்கான முதல் அடியா இது என்று மனதோடு போராடி கொண்டே அவளை பார்க்க ஆதினி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவள் இயல்பாக அடுத்து என்ன பண்ணலாம் என்று நினைத்து அவள் வர, ஆனால் அவன் பின்னால் எல்லாம் போகவில்லை. அவளும் அப்படியே நின்று விட்டாள். அவளுக்குள்ளும் அதற்கு பின் எதுவும் ஓடவில்லை. இரண்டு மனங்களும் ஒரே இடத்தில் நின்று மௌனத்தோடு பேசிக்கொண்டிருந்தது. இன்னைக்கு அவன் சொன்னான். அடுத்து அவன் பேசவில்லை. அவள் தயங்கி தயங்கி நிற்கும் போது ஆதிரையின் குரல் அவள் காதில் மீண்டும் ஒலித்தது. வேகமாய் இன்னைக்கே. ஆதினி தன் கண்களை மூடி ஒரு தீர்மானத்தோடு அவனுக்கு பக்கமாக நின்றாள். இந்த இரவு காதலுக்கானதா, கடமைக்கானதா, அல்லது ஒரு வாழ்க்கை தொடங்குற முடிச்சு விழுங்கும் கசப்பான மருந்தா? அந்த கேள்விகளோடு இருவரும் நின்றனர். தீரன் முடிவாக, எனக்கு நீதான் இனி, சத்தியமா முழுமையாக நான் இந்த வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கிறேனா என்றால் தெரியவில்லை. ஆனால் இது இந்த நிமிஷம் எப்படி உன்னையும் என்னையும் ஒரு நேர்கோட்டில் சேர்த்ததோ அதே காலத்தை கண் முன்னாடி நிறுத்தி நம் வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவளின் முன்வந்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அந்த முத்தமிடும் போது அவன் கண்களில் இருந்து நீர் ஏனோ வழிகளெல்லாம் வாழ்க்கையை ஆரம்பிக்க விடாமல் தடுக்க, ஆதினி, மாமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் வெயிட் பண்றேன். இழுத்து மூச்சு விட்டவன் ஒரு நிமிடம் கண்களை மூடி திறந்தான். அந்த மூச்சுக்குள்ளே எத்தனை வருடங்களாக அடக்கி வைத்திருந்த குற்ற உணர்ச்சியும் பயம், முன் வாழ்வின் சாயலும் அவனோடு வெளியே வந்தது. ஆதினி, அவன் குரல் உடைந்தது. அவள் பதறவில்லை. அந்த உடைப்புதான் அவளுக்கு முதல் மனித தன்மையாக தெரிந்தது. நீ வெயிட் பண்றதுக்காக நான் உன்னை இங்க நிறுத்தி வைக்க கூடாது. அவன் மெதுவாக சொன்னான். இது உன் பொறுமையாக இருக்கக்கூடாது, உன் விருப்பமாய் இருக்கணும். எல்லோருக்காகவும் தொடங்கி ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது. அவள் தலையாட்டினாள். நான் யாருக்காகவும் என்னையெல்லாம் இழக்க வரல மாமா. எனக்காக தான் இந்த நிமிஷம் நிக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அவனுக்குள் ஏதோ ஒன்றை மெல்ல உருக வைத்தது. அவன் ஒரு அடி பின்னால் சென்று கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தான். அவள் நிற்கும் இடத்திலேயே அவளுக்கு பக்கமாக தரையில் மெதுவாக அமர்ந்தான். அந்த உயரம் தாழ்வு அவர்களுக்கு சத்தமில்லாமல் ஒரு நிம்மதியை கொடுத்தது. இன்னைக்கு அவன் மீண்டும் சொன்னான். இன்னைக்கு நம்ம இருவரும் ஒரே அறையில் இருப்போம், ஆனால் ஒன்னா எல்லாம் இல்ல. அவள் அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் ஏமாற்றமில்லை, கோபமும் இல்லை, ஒரு மென்மையான நன்றி மட்டும். தேங்க்ஸ் மாமா, எல்லாருக்காகவும் என்னை நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு பொண்ணை தாலி கட்டிவிட்டோம் என்று ஒரு சாதாரண சராசரி வாழ்க்கையை நடத்திடுவீர்களோ என்ற ஒரு சின்ன பயம். நல்ல வேளை நீங்க அப்படி இல்ல. எனக்கு உங்க கண்ணுல எப்போ காதல் தென்படுதோ அன்னைக்கே நமக்குள் எல்லாம் நடக்கட்டும் என்றவள் ஜன்னல் திறந்தாள். ஜன்னலுக்கு வெளியே நிலா இன்னும் அதே இடத்தில்தான். ஆனால் அந்த வெளிச்சம் இப்ப அறைக்குள் சும்மா விழல. அது இரண்டு மனங்களுக்கும் ஒரு எல்லை மாதிரி இருந்தது. ஆதினி மெதுவாக தலையணையை எடுத்துக்கொண்டு மறுபக்கம் தலை வைத்து படுத்தாள். நிலவு வெக்கப்படும் நாள் என்று முதலிரவு பற்றி கேட்டு பழகியிருந்தவளுக்கு தன் வீட்டு நிலவு மட்டும் தன்னையே பார்த்து தனக்கு துணைக்கு இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. தீரன் விளக்கை அணைத்தான். ஆனால் பாவமாக இருந்தது அவளை நினைத்து. அவன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் அவனுக்கு முதுகு காட்டி கொண்டு படுத்திருந்தாள். எவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு ஒரு பெண் தன் அறைக்குள் நுழைந்திருப்பாள். ஆனால் உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ஒரு வாழ்க்கையை தொடங்க அவனுக்கு விருப்பமில்லை. அவளும் அதை விரும்பவில்லை என்பதே அதுவே அவனுக்கு பெருத்த நிம்மதி. இருவருக்கும் இடையில் ஒரு இடைவெளி மட்டும் இருந்தது. இரண்டு மூச்சு சத்தங்கள் ஒரே அறையில் ஒரே நேரத்தில், ஆனால் ஒரே தாளத்தில் இல்லை. அந்த இரவு எதுவும் தொடங்கவில்லை. என்ன நினைத்தானோ மீண்டும் திரும்பி பார்க்க அவள் தனக்கெதிரே முதுகு காட்டிக்கொண்டு படுத்திருந்தாள். அவள் விடும் பெருமூச்சு அவள் இன்னும் தூங்கவில்லை என்பது புரிய, ஆதினி, மாமா என் பக்கம் திரும்பு. அவள் திரும்பி, மாமா நம்ம எங்கேயாச்சும் ஹனிமூன் போலாமா? எதுக்கு மாமா ஹனிமூன் எல்லாம்? கொஞ்சம் உன்னை நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன மாமா தெரிஞ்சுக்கணும்? உன்னை நானும் என்ன நீயும் நம்ம இப்போ ஒரே அறையில் தானே மாமா இருக்கோம். ஒரே அறையில் இருந்தா லவ் வந்துடுமா என்ன? அப்படிதானே அம்மாச்சி சொன்னாங்க. ஒரே மூஞ்சியை திருப்பி திருப்பி பார்க்கும்போது லவ் வந்துடும் என்று. எனக்கு அந்த மாதிரி உன்கிட்ட பழக விருப்பம் இல்ல. ஆதினிக்காக விரும்பணும். உனக்கும் எனக்கும் இடையில பெரிய பாலம் அளவுக்கு கேப் இருக்கு. அதையெல்லாம் உடைச்சு நான் உன்கிட்ட வரணும்னா நான் கொஞ்சம் பழசுல இருந்து புதுசா உனக்குள்ள வரணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கணும் இல்லையா? முன்னாடி என்ன சேஃபா ஃபீல் பண்ண வச்சவங்க நீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்வு இந்த உலகத்தில் 1000 ஆண்களை சந்தித்தாலும் எனக்கு வராது.
ஆனா அந்த ஒரு உணர்வை வச்சு நம்ம 2 பேரும் வாழ முடியாதுங்களே மாமா. ஒரு காதலுக்கு ஒரு சம்பவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன சம்பவம்? முதல்ல பஸ்ல ஒருத்தன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணினத பார்த்து தான் நீங்க என்ன சேவ் பண்ணீங்க. கோயம்புத்தூர்ல சேஞ்ச் மாத்த பயந்து நான் தடுமாறிட்டு இருந்தப்போ காசு கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா மட்டுமே அகைன் நீங்க என்கிட்ட வருவீங்களா மாமா? இப்பவும் சொல்றேன், அப்பவும் சொல்றேன். உனக்கு ஒண்ணு நான் பாத்துக்கிற அளவுக்கு பாசம் நிறையவே இருக்கு. ஆனா லவ்ங்கிறது உங்க பாஷையில என்னங்க மாமா? நிறைய இருக்கு. அது வாழும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒரே ரூம்ல இருந்தா தெரிஞ்சுக்க முடியுமே மாமா? முடியும். ஆனா ஒரு ரூம்ல ஆஃபீஸ், வீடு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அப்புறம் உன்னை பார்க்கணும். ஆனால் ஹனிமூன் போனா நம்ம மட்டும் தான் இருப்போம். ஆதினி என்கிற ஒரு பொண்ணை மட்டும் நான் பார்க்கலாம். லவ் என்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வரணும். என்னோட பழசெல்லாம் என்னை விட்டுட்டு போகணும். நீ எனக்குள்ள வரணும். மகிழ் கிட்ட உங்களுக்கு என்ன மாமா பிடிக்கும்? அவகிட்ட மட்டும் எப்படி எல்லா ஃபீலிங்கும் வருது? ஒருத்தி உனக்கு வேணாம்னு சொல்றப்போ அவளை பத்தி யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வேணாம் வேணாம் என்று அவளையே நினைச்சேன். நினைச்சு ஒரு கட்டத்தில் அவளையே உருகி நேசிச்சிருக்கேன் போல. அப்புறம் மகளினி பற்றி இனி நாம் பேசிக்க வேண்டாம். எனக்கு அவகிட்ட அது பிடிக்கும், இது பிடிக்கும். நான் உன்கிட்ட சொல்லும்போது உன் கண் பார்வையில் அவளை பார்க்குறப்போ எல்லாம் உனக்கு அதுதான் தோணும். அவள் இனிமேல் உன் தங்கச்சி, எனக்கு அத்தை பொண்ணு, அவ்வளவுதான். அவள் அவனையே பார்க்க. என்ன அப்படி பார்க்குற? உங்க கண்ணுல எனக்கான காதல் எப்போ வரும்னு பார்க்குற. ஆதினி என்று எப்போ என் பின்னாடியே சுத்துவீங்கன்னு ஆசையா இருக்கு மாமா. இனி என்னோட லைஃப்ல நீ மட்டும்தான். இனிமே கூப்பிட்டா உன் பேரை மட்டும்தான் நான் கூப்பிடுவேன். அதனால இனிமே இவன் வேற பக்கம் போயிடுவான்னு நினைச்சு பயப்படுற அளவுக்கு எனக்கு யாரும் இல்ல. அவள் அவனை பார்க்க. என்ன பார்க்கற அப்படி? விவரம் தெரிந்த நாளிலிருந்து தனியாகவே தான் ஒரு ரூம்ல படுத்து தூங்கியிருக்கேன் மாமா. திடீர்னு கெட்ட கனவு வரும். முழிச்சு கத்துனா கூட தேய்ச்சி ஆறுதல் படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. நானே எந்திரிச்சு, நானே தண்ணியை குடிச்சு, நானே என் தலையில் தட்டிப்பேன். ஆனா என்னுடைய ரூம்ல இப்ப நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது நான் தனியால் இல்ல என்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. என்னவோ அந்த வார்த்தையில் அவனுக்கு ஒரு மாதிரி வலிக்க இங்க வா என்றான். எங்க மாமா? தன் கையை காட்டி இதுல வந்து படு. நிஜமாவா மாமா? நிஜம்தா வா. அவள் சந்தோஷமாக வந்து அவன் கைகளில் படுத்து அவன் முகம் பார்க்க இருவரும் ஆழ்ந்து கண்ணுறங்கும் வரை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதுவும் அன்று தங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்போதும் ஒரே கருத்து, ஒரே விஷயம் இப்படியெல்லாம் ஒன்றாக இருக்கும்போது மற்ற எண்ணங்கள் வராது. அப்படிதான் அவர்கள் இருவருக்கும் அந்த இரவு இருந்தது. இருவரும் பல விஷயங்கள் உடைத்து வெளிப்படைத்தன்மையோடு பேச அங்கே ஒரு வித்தியாசமான புது உணர்வு ஒன்று உருவாக ஆரம்பித்தது. வாழ்க்கை என்னவோ ஆரம்பிக்கவில்லைதான். ஆனால் எந்த பக்கம் திரும்பினாலும் தன் கண் பார்க்கும் தூரத்தில் தனக்காக ஒருவன், ஒருத்தி இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உருவாக்க அந்த இரவு போதுமானதாக இருந்தது. இருவருக்கும் பழையன எல்லாம் மலிந்து புதியன ஒன்று உருவாக ஆரம்பித்தது. அதற்கு காதல் என்றெல்லாம் பெயர் வைக்க முடியாது. தற்போது அது ஒரு நட்பின் துளி என்று சொல்லலாம். சலனம் 483. மகிழ் நேரம் பார்த்து பால் சம்போடு அறைக்குள் நுழைய, ஏனோ விவரம் தெரிந்த நாளிலிருந்து தான் வாழும் அறை அது. இவ்வளவு தயக்கத்தோடு ஒரு நாளும் நுழைந்ததில்லை. அர்ஜுன் வாங்க மணி என்றான். கட்டிலில் அமர்ந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டையுடன். ஆனால் அவளின் கண்களுக்கு அந்த அழகு ஒன்றும் துளியும் தெரியவில்லை. தன்னோட கட்டில்தான். ஆனால் அருகே போகவே பயமாக இருந்தது அவளுக்கு. தயங்கி அறைக்குள் வந்தவளுக்கு அறை முழுவதும் வாசனை திரவியங்கள் நிரப்பப்பட்டிருந்தது. கூடவே அங்கே ஒரு ஓரத்தில் தட்டு நிறைய பழங்கள் இருக்க அதையெல்லாம் பார்த்து கொண்டே அவள் பால் சொம்பை அவனிடம் நீட்ட, அவனோ மிகவும் ரசனையோடு அவளை பார்த்தான். கூடவே அவளை பார்த்ததும் சிவராத்திரி தூக்கமேது என்றான் ஒரு முணுமுணுப்புடன். அவளும் அந்த பாட்டில் வரும் பெண் போல். மெல்லிய சேலை, அடர் பச்சை நிறத்தில் இடையை மறைத்த வண்ணம் ஒட்டியானம், கையில் பால் சொம்பு. ஆனால் ஒரு மாதிரி நடுக்கத்தோடு இருக்கும் அவளை பார்த்தவன் அவளை அந்த பயத்திலிருந்து விலக்க வேண்டி ஆடவன் நக்கலாக, என்ன மேடம், சேலை எதுவும் கலண்டு விழக்கூடாதுன்னு பெல்ட் வச்சு கட்டிட்டு வந்திருக்கியா? ஹலோ, இது பெல்ட் இல்ல, ஒட்டியானம். தொப்பையை மறைக்கிறதுக்காக ஒட்டியானம் கட்டிட்டு வந்திருக்கியா? ஹலோ, எனக்கெல்லாம் தொப்பையே கிடையாது. எங்க காட்டு, என்ன காட்ட? தொப்பை இருக்கா இல்லையான்னு பார்க்கதான். நீங்க முதல்ல இதை புடிங்க என்று பால் சொம்பை நீட்ட. எதுக்கு? என்ன எதுக்கு? இது எது? அண்டாவில் பால் கொண்டு வந்திருக்கியே. ஹலோ, இது சொம்பு. அதான் எதுக்கு? அப்பத்தா கொடுக்க சொன்னாங்க, கொண்டு வந்த. ஹோ என்று வாங்கியவன்,
இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லி அனுப்புனாங்களா? வேகமாய் நல்லா தூங்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? நான் போய் கேட்டுட்டு வந்துடட்டுமா? அச்சோ என்று வேகமாய் அவனின் கைப்பிடித்தவள், அதெல்லாம் எதுவும் சொல்லல. உனக்கு அறிவு கம்மின்னு அவங்களுக்கு தெரியும் போல. அவள் முறைத்து, யார பார்த்து அறிவு கம்மின்னு சொல்றீங்க? அப்ப எல்லாம் தெரியுமா? என்றான் ஒரு மாதிரி குரலில். ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசெறிந்து மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நின்றது அவன் வார்த்தையில். எந்த நாளை கண்டு மனம் பயந்ததோ அந்த நாளும் வந்தது, அந்த நேரமும் வந்தது. அதற்கு காரணமானவனும் இருந்தான். ஆனால் அதற்கு பிறகு நடக்கப் போவதை நினைத்துதான் அவள் நெஞ்சுக்குள் பயந்து படபடப்பு கூடி உள்ளுக்குள் ஊசி குத்துவது வலித்து கொண்டிருக்க, அவன் அதை அறிந்து ஒரு டம்ளரில் பால் ஊற்றிய அவளிடம் நீட்டி, எவ்வளவு நேரம் இப்படியே நின்னுட்ருப்ப? வாங்கி கொண்டவள் கட்டிலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அவளையே பார்க்க, முதலிரவில் பால் எதுக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன கேள்வி? பசிச்சா சாப்பிட்றதுக்கு தான். கல்யாண நாள் அன்று சரியாக சாப்பிட்டார்களா என்று தெரியாததால் கொடுத்தனுப்பி இருப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் அதை குடிக்க, ஒரே வாவ், எவ்வளவு அறிவாளி நீ! அப்போ இதற்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். சொன்னா நீதான் முகம் சொல்லிப்ப. அப்ப வேணா டபுள் மீனிங்ல பேசுவீங்க. அவள் பால் குடிக்க அவனும் அதை வாங்கி பருகி கொண்டே அவளை பார்க்க. அப்புறம் என்ன அப்புறம்? எவ்வளோ நேரம் நல்ல நேரம்? அந்த கேள்வியில் அவளின் முகம் எல்லாம் வியர்த்து விட்டது. அவன் அவளையே பார்த்து, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஒரு மாதிரி பதட்டமாகி 10:30 to 11:30 பேசியே 1/4 மணி நேரத்தை வீணாக்கிட்டியே என்றவன் ஆ என்றான். என்னாச்சுங்க? ஒரு மாதிரி ஆனவன். எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? ஒரு நிமிஷம் என்றவள் அறை விட்டு வெளியே வந்து அப்பத்தாவின் அறைக்கு முன்னாடி நின்று போய் எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு பாவம் தூங்கட்டோ என்று நினைத்துவிட்டு அடுப்படி பக்கம் வர அங்கே அன்னம் பூஜை அறையில் எரியும் விளக்குகள் அணைந்து விடாதவாறு விளக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி கொண்டிருந்தார். அப்பத்தா தூங்காம இங்க என்ன பண்றாங்க என்று நினைத்து கொண்டு அவள் அவரை பார்க்க, பேத்தி அறையை விட்டு வெளியே வந்திருப்பதைக் கண்டு ஒரு மாதிரி பயந்து போனவர், என்ன ஆச்சுமா என்று பதறி அடித்து கொண்டு வந்தார். ஏனுங்க அப்பத்தா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ பதட்டம்? நீ எதுக்கு இப்ப ரூம் விட்டு வெளியே வந்த? அவருக்கு கால் வலிக்குதாம். ஹாட் வாட்டர் வைக்கலான்னு வந்த. எனக்கு தான் இதெல்லாம் செய்ய தெரியாது. அதான் உங்க ரூம் போனேன். நீங்க அங்க இல்ல. உனக்கு வீட்டோட மாப்பிள்ள தான் பார்க்க போறோம் என்று சமையல் எல்லாம் கத்து தராம போனது இப்ப தப்பா போச்சு என்றவர் தண்ணி காய்ச்சி கொண்டு, ஆமா, உன் ரூமில் தான் ஹீட்டர் இருக்குல்லம்மா, அத மறந்துட்டேனுங்க அப்பத்தா. இதை சாக்காக வைத்து அறை விட்டு வெளியே வருவதற்காக தன் பேத்தி வந்திருக்கிறாள் என்று அவருக்கு புரிந்தது. அவருக்கு ஒரு மாதிரி பேத்தியை நினைத்து கஷ்டமாக இருந்தது. பிடிக்காத வாழ்க்கை பழகிக்கிறது எவ்வளவு கொடுமை என்று ஒரு பெண்ணாய் அவருக்கு புரிய அவர் கண் கலங்கியது. அவளோ, ஏனுங்க அப்பத்தா தூங்காம என்ன பண்றீங்க? உங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா தொடங்கணும் இல்லையா? அதான் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டு நைட்டு முழுசும் அணையாம இருக்க எண்ணெய் ஊத்திட்டு இருந்தேன். அந்த வார்த்தையில் அவளுக்கு வலித்தது. கல்யாண வேலையில் 3 நாளா அலைஞ்சு திரிஞ்சு காலெல்லாம் வலிக்கும் இல்லைங்க அப்பத்தா. தூங்காம ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போற நேரம். இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷியாய் என்னால செய்ய முடிஞ்சது வழிபாடு ஒண்ணுதான். உங்க நலனை எல்லாம் சாமி கிட்ட விட்டுடணும். நீங்க சந்தோஷமா ஆரம்பிக்கிற பொழுது சந்தோஷமான குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நல்ல நேரம் பார்த்து செய்யறது எல்லாம் கடமைக்கு இல்ல, எதிர்கால சந்ததியரின் வாழ்க்கைக்கு. ஒரு மாதிரி தொண்டை குழியில் எச்சிலை விழுங்கியவள் அதற்கு பிறகு எதுவும் பேசவில்லை. பேத்தியிடம் தண்ணீரை கொடுக்காமல் அவரை தூக்கி கொண்டு வர, நான் தூக்குறேனுங்க அப்பத்தா. உனக்கு உடம்பில் எந்த வலியும் வராம ஒரு வேலையும் செய்ய விடாமல் வளர்த்தனா மனசுல அவ்வளோ வலியை கொடுத்துட்டேன்ல. அதெல்லாம் இல்லைங்க அப்பத்தா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க கண்டதெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மனசு வலிக்காம தான் தண்ணி எடுக்கிற சாக்கில் ரூமை விட்டு வெளியே வந்தியா? அவளிடம் மௌனம். உன்னோட வாரிச நான் வளர்க்கிறப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும் பாப்போ. என்னை மன்னிச்சுட்டா முதலில் ஒரு குழந்தைய பெத்துக்கொடு. ஏனோ அவரின் வார்த்தையிலும் தன் மன போராட்டங்களிலும் தவித்து கொண்டிருக்கும் அவள் எங்கே தனக்கு கண் கலங்கி விடுமோ என்று பயந்தவள் அவரிடம் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் அறைக்கு முன் வந்து தண்ணியை வாங்கி கொண்டு அவரை பார்க்க, அன்னம் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு, சந்தோஷமா இரு சரியா என்று சொல்லிவிட்டு எதுவும் சொல்லாமல் போய்விட்டார் அவர். அறைக்குள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்தவன் அவள் சுடு தண்ணீரோடு வர, உனக்கு அடுப்பே பச்சை வைக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் பின்னாடி வரதுக்குள்ள உனக்கு யாரடி போக சொன்னா? அப்பத்தா இருந்தாங்க. அதான், இந்தாங்க சுடு தண்ணி, போய் காலில் ஊத்துங்க. அவன் அவளின் கையிலிருந்து சுடு தண்ணீரை வாங்கி குளியல் அறையில் வைத்துவிட்டு அவளை பார்த்து போய் உன் காலில் ஊற்று. உங்களுக்கு தானே கால் வலிக்குதுன்னு சொன்னீங்க. நீ இந்த ரூம்ல வரும்போது தத்தி தத்தி தான் நடந்த.
எனக்கு கால் வலிக்குதுதான். உங்க வீட்ல ஆட்கள் அதிகம். பட்டினி விருந்தப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி குனிஞ்சு குனிஞ்சு எல்லாரோட காலிலும் விழுந்துட்டு வந்திருப்ப. மண்டபத்துல முக்கியமானவங்க பெரியவங்க முன்னாடி விழுந்து, இப்போ ஃபர்ஸ்ட் நைட் வர்றதுக்கு முன்னாடி விழுந்துட்டு வந்த. அப்போ அங்கங்க கால் பிடிச்சிருக்கும் இல்லையா? நிஜமாகவே அந்த வார்த்தை இதமாக இருக்க, அவள் அவனை பார்க்க, நீ ஏன் ஊத்துறியா இல்ல நான் ஊற்றி விடட்டுமா? நீங்க ஃபர்ஸ்ட் ஊத்துங்க, நான் அப்புறம் ஊத்திக்கிறேன். ஆடவன் அவளின் முன் தன் அணிந்திருந்த வேஷ்டியை கழட்ட வேகமாய் திரும்பிக் கொண்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே பார்க்க போற, அப்புறம் எதுக்கடி இவ்ளோ வெக்கப்படுற? அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவள் வேகமாய் அவ்விடத்தை விட்டு நகர, ஆடவன் கால்களில் ஒத்தனம் கொடுக்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு அவளை அழைக்க, அவள் டவலோடு வந்து நின்றாள். பாரு, எல்லுனா என்னையா நிக்கிற என்ற நக்கலுடன் அவள் கையில் இருந்த டவலை வாங்க, நீங்க போங்க, நான் தண்ணி ஊத்திட்டு வரேன். மகள் அவள் திரும்ப, இந்த சேலையில நீ ரொம்ப அழகா இருக்க, அதை நானே கலற்றேனே, நீ ஏன் கலட்டுற என்றவன் பின்பக்கம் இருக்கும் ஒட்டியானத்தில் கை வைக்க, நானே கலட்டிக்கிறேன். ஏன் உனக்கு பின்னாடி நீளமா கை இருக்கா என்று அவளின் காது மடலில் கேட்டுக்கொண்டே அவளின் பின்பக்கம் இருக்கும் ஜாக்கெட் ஹூக்கில் கை வைக்க, நானே கலட்டிப்பேன், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் வேணாம் என்று அவள் முகம் பார்த்து அவன் திரும்பி சொல்ல, எனக்கு இதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு. யார் கொடுத்த ரைட்ஸ்? ஆடவன் அவளை தன்புறம் இழுத்து அவளின் கண் பார்த்து கொண்டு பின்பக்கம் இருக்கும் ஹூக்கை கழட்டி கொண்டே நல்ல குனிந்து தன் வாயால் அவளின் மார்பில் தொங்கும் தாலியை வாயில் எடுத்துக்காட்டி, ரைட்ஸ் மட்டும் இல்ல, என்னோட ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்கான பத்திரமே இதுதான். உன்னோட தலை முடியிலிருந்து உன் பாதம் கால் வரை எல்லாம் எனக்கானது. பேச முடியாத சூழ்நிலை, தட்டி கழிக்க முடியாத ஒரு உறவு. பின்னவள் விடும் மூச்சு அவன் மார்பில் விழும் பொழுது அவன் மூச்சு தன் நெற்றியில் விழுந்தது. நான் குளிச்சுட்டு வரேன், என்னை ஹெல்ப் நானே பண்ணிப்பேன். அவன் டவலை அவளிடம் நீட்ட, அந்த நேரத்தில் அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்ற நினைப்பில், ஒன்னும் தேவையில்லை என்றவள் குளியலறையின் கதவை மூடிவிட்டு ஆடையை கலட்டி வழக்கம் போல் அங்கே இருக்கும் வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு சுடு தண்ணியை எடுத்து வலிக்கும் இடங்களில் எல்லாம் மூச்சுவிட்டு மீண்டும் திரும்பும் பொழுதுதான், ஐயோ டவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோமே என்று நினைத்து அவள் கதவை திறந்து, டவல் தாங்க, ஒன்னும் தேவையில்லைன்னு சொன்னேல்ல, வெளியே வா, நீங்க இப்ப தராட்டி நான் இந்த ரூம்ல இருந்துடுவேன். ஆடவன் டவலை நீட்ட துடைத்துவிட்டு உடம்போடு கட்டும் போதுதான் ட்ரெஸ் எடுத்துட்டு வராமல் வந்தது நினைவுக்கு வந்து தலையில் அடித்து கொண்டாள். தன்னுடைய உள்ளாடைகள் தனது பீரோவில் ஒரு பக்கம், தன் ஆடைகள் ஒரு பக்கம் என்று இருப்பது தனக்கு மட்டும் தான் தெரியும். அவனுக்கு தெரியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் நிற்க, அவன் கதவை தட்ட, சொல்லுங்க, நீ ரொம்ப அறிவாளின்னு எனக்கு தெரியும், ஈரத்தோட ரொம்ப நேரம் நிக்காதடி, இப்போ உனக்கு என்ன வேணும்? தான் எந்த ஆடையும் எடுக்காமல் உள்ளே வந்ததை வைத்துதான் அவன் அப்படி சொல்லுகிறான் என்று புரிந்தவள், நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா, நான் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். வெளியே போலாம்னு தான் கதவை திறந்த, உங்க அப்பா நிக்கிறார், என்ன பண்ண? உங்க பொண்ணு ட்ரெஸ் மாத்துற வரைக்கும் என்னை வெளியே நிக்க சொல்றான்னு சொல்லட்டுமா? ஒரு முறை கழட்டிய ஆடையை மீண்டும் உடுத்தி பழக்கமில்லை. டவலோடு வெளியே வர அர்ஜுன் கண் அவளை மேய்ந்தது. அவள் நிமிரவே இல்லை. அவள் முன்னாடி வந்து நின்றான். ப்ளீஸ் அர்ஜுன், எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். அவன் அடுத்த நிமிடமே அரை கதவை திறக்க போக வேகமாய் ஓடிப்போய் அவன் கைப்பிடித்து, எங்க போறீங்க? எதுவும் வேணாம்னு சொல்ற, அப்ப எதுக்குமா இங்க தூங்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன்? வெளியே ஈஸ்வரின் பேச்சு சத்தம் கேட்க, உங்க வீட்டுல போய் தூங்க தானே போறீங்க, அதை இங்கேயே தூங்கலாமே. நீ உன் மாமனை நினைச்சிட்டு இந்த ரூம்லயே படுத்துக்கட. என்னைக்கு உன் மனசு சரியாகுதோ அன்னைக்கு என்கிட்ட வா. ஒருத்தர மனசெல்லாம் நினைச்சிட்டு இன்னொருத்தர் கூட படுக்கிறது தப்பு இல்லையா அர்ஜுன்? இன்னொருத்தன் கையால் தாலியை கழுத்துல வாங்கிட்டு அவன்கிட்டயே முன்னாள் காதல் பற்றி பேசுவது தப்பில்லையா மகிழினி? அவனுக்கும் மனசலா இருக்குன்னு தெரியாத மகிழினி? அவனுக்கும் ஆசைகள் இருக்கும் என்று புரியாத மகிழினி? அவன் கேட்பது நியாயம்தான். என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் தலை குனிந்து நின்றிருந்தாள். உனக்கு நான் கேக்குறதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாட்டி வெளியேதான் உங்க அப்பா இருக்காரு, கேட்கலாமா? இப்ப என்ன பண்ணணும்னா, என் பொண்டாட்டியா இருக்க முடியுமா முடியாதா? இப்ப நான் உங்க பொண்டாட்டி தானே, அப்ப எதுக்கடி இன்னொருத்தனை நினைச்சிட்டு இருக்க? சட்டுன்னு மறக்கிற மாதிரி நான் லவ் பண்ணல. உங்க 2 பேத்துக்குள்ளேயும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படி மறக்காதபடி. செக்ஸ் மட்டும்தான் எங்களுக்குள் இல்ல என்னும் போது அவளுக்கு அழுகை வந்தது. அதை கேட்கும் போது அவனுக்கும் வலிக்க. அப்போ அந்த விஷயத்துல நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட். நமக்குள்ள ஏன் எதுவும் இப்ப நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற? எனக்கு உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மினிமம் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அன்னைக்கு நடக்க போறது தானே இன்னைக்கும் நடக்கும். அந்த 6 மாசத்துக்குள்ள நீ தீரன்சி நீரை மறந்துடுவியா என்ன? அவளுக்கு அதற்கு பதில் தெரியவில்லை. நிச்சயமாகவே தன் எதிரே நிற்கும் அவன் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆசைகள் அவனுக்கும் இருக்கும்.
ஆனால் அவன் கேட்கும் பதிலுக்கு தான் தன்னிடம் பதில் இல்லை என்று அவள் கண்களை மூடியாள அர்ஜுன் அவளை அள்ளி தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் அமர வைத்து அவளின் பாதத்தின் கீழ் அமர்ந்திருந்தான். அவள் அவனையே பார்க்க முதல்ல கால் வலிக்குது அப்படின்னு வாய் விட்டு சொல்லாம நொண்டி நொண்டி நடந்து வந்து இன்னைக்கு நைட் அவாய்ட் பண்ண பார்த்த. சரி உன் போக்குலயே போவோன்னு அதற்கும் நான் காத்துட்டு தான் இருந்தேன். பாத்ரூம் குழியை ஹீட்டர் வச்சுட்டு சுடு தண்ணியை காய வைக்க போறேன்னு சொல்லி வெளியே போய் அவாய்ட் பண்ண பார்த்த. சரி எவ்வளவு நேரம்தான் நீயும் இப்படியே ஆட்டம் காமிப்ப என்று அதற்கும் காத்துட்டு தான் இருந்தேன். இப்போ அழுது அவாய்ட் பண்ண பாக்குற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் அம்மா உயிரை காப்பாத்த, உன் அக்கா காதலை சேர்த்து வைக்க, என் தாலியை கட்டிக்குவ. இப்போ உங்க அப்பாவுக்கு ரூமை விட்டு வெளியே போனா கஷ்டமாயிடும்னு ரூம்ல படுக்க சொல்லுவ. ஆக மொத்தத்துல நீ ஆட்டு வைக்கிற பொம்மையானா? அவள் சாரி அர்ஜுன், உன் சாரி மயிரெல்லாம் வேற எவன்கிட்டயாவது போய் சொல்லு, எனக்கும் வலிக்கும் சரியா? உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம், இப்ப நடக்க போறதெல்லாம் நிஜம் என்றவன் அவள் எதிர்பார்க்கா வண்ணம் எதிர்பார இடத்தில் முத்தமிட்டான். இதுவரை அவள் பொத்தி பொத்தி பாதுகாத்த இடத்தில் அவன் தன் ஆதிக்கத்தை செலுத்த அவள் அந்த அதிர்ச்சியை தாங்குவதற்கு முன்பே அவன் அவளின் ஒவ்வொரு அங்கத்தையும் தன் வசமாக்கி இருந்தான். அவன் அவளின் அங்கங்களிலெல்லாம் மிச்சமில்லாமல் தன் முத்திரையை பதிக்க அவன் அவளின் முகம் பார்க்க நாணி கண்களை மூட. ஏய் கண்ண மூடாத. அவள் திறக்கவே இல்லை. ஏனென்றால் அவன் செய்கைகள் அப்படி. கண்ண மூடாதடி என்று அவளின் காதின் ஓரத்தில் வன்மையை கத்த கண்ணை திறந்து அவனை முறைக்க, ஒரு செகண்ட் கூட நீ கண்ணை மூடக்கூடாது என்றான் கோபமாய். நீங்க பஞ்சதெல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு, அப்புறம் கண்ணு மூடாம என்ன பண்ணுவாங்க என்றால் அவளும் அதே கோபத்தோடு. இப்ப நான் உன்கிட்ட பண்ணிட்டு இருக்கிறதையெல்லாம் நீ பார்க்கணும். இதுவும் ஒரு வகை காதல் தான். ஒரு உடம்பில் ஒரு இடம் கூட அருவருப்பு படாம கொடுக்கப்படும் முத்தம் கூட காதலின் உச்சம்தான். இனி அர்ஜுன் அர்ஜுன் என்று உன் கண்ணு வழியா என் முகத்தை உன் மனசுக்குள்ள பதிய வைக்கணும். அதுக்காக தான் பார்க்க சொல்றேன் என்றவன் அவளின் உடம்பை மறைத்திருந்த டர்க்கிட் அவளை பிடுங்கி எறிய, அதன் பின் நடந்ததெல்லாம் உணர்வுகளின் பிடியில் இரவை வெக்கப்படும் அளவுக்கு அவளை தன்வசம் ஆக்கியிருந்தான் அவன். அதிகாலை வந்து கதவு தட்டப்படும் வரை அவளும் கண்மூடவில்லை, அவனும் அவளை விடவில்லை. சொல்லணும் 484. மிருது அறைக்குள் நுழைய நிலவன் அவ்வளோ காதலோடு அவளை பார்க்க வந்தவள் பால் சொம்போடு அவன் முன் நின்று, எழுந்துருங்க மாமா. ஏ படம் வர சீனெல்லாம் நமக்கு வேணாண்டி. நான் இத படத்தில் வர சீனில் பண்ணல மாமா. புருஷன் என்பவர் கடவுள் சிவபெருமான். அவரை வணங்கிதான் அந்த நாளை தொடங்கணுமாம். உங்க அப்பத்தா சொன்னாங்களா? ஆமா. அப்படியே எங்க அம்மாவுக்கு இதையெல்லாம் சொல்லித்தரல. அத நீங்க உங்க அம்மா கிட்டதான் கேட்கணும். ஒருவேளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி தருவாங்களோ என்னவோ. என்ன? அச்சோ மிருது, வாய் விட்டுடாத என்று நினைத்து கொண்டே, அதாவது நந்தினி அத்தை கொஞ்சம் மெச்சூர்ட், எதுவும் சொல்லி தந்துதான் புரியணும் என்று இல்ல, அதான். ஹோ இங்க பாரு மிருது, நான் கடவுள் எல்லாம் இல்ல, சாதாரண மனுஷன். எனக்கு நீங்க கடவுள் தான் மாமா. கடவுள் நேரில் எல்லாம் வரமாட்டார். இன்னொருத்தரின் தேவையை நிறைவேற்ற இன்னொரு மனிதனாய்தான் பிறந்து வருவாராம். அந்த மாதிரி நீங்க எனக்கு என்றவள் அவன் காலில் விழ அவளை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டு, நான் உனக்கு என்னடி செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யல, அப்புறம் ஏண்டி என்ன இவ்ளோ லவ் பண்ற? அவள் கண்களில் நீர் மின்னியது. நான் ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்றப்ப, முக்கியமா பொண்ணே இல்லைன்னு நானே நினைச்சப்போ, என்னை ஒரு ஆளாய் மதித்த ஒரு ஆள் மாமா நீங்க. எல்லாம் இருந்தே 1000 குறை சொல்லி தட்டி கழிக்கும் கல்யாணத்தில் வயசுக்கே வராத என் கழுத்தில் தாலி கட்டினீங்க மாமா. இதெல்லாம் யார் செய்வாங்க சொல்லுங்க? அந்த ஒண்ணுக்கு தான் என்ன வேணும்னாலும் செய்யலாம். உயிர் வாழவே பிடிக்காத எனக்கு உயிர் வாழ ஆசை கொடுத்தது உங்க அருகாமதான் மாமா. ஏனோ அவளின் வார்த்தையில் அவனின் தொண்டைக்குள் வார்த்தைகள் சிக்கியது. எந்த ஜென்மத்தில் தான் செய்த புண்ணியமோ தன்னை இவ்வளவு நேசிக்கும் ஒரு பெண் கிடைத்திருப்பது. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லையேடி. நேசிக்கிறதுக்கு என்ன தகுதி மாமா வேணும்? எனக்கு நீங்க என்னோட இருக்கிறதே எனக்கு போதும். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அவள் சொல்லிக்கூட முடிக்கவில்லை. அவளின் இதழ்களில் தன் இதழ்களை பதித்திருந்தான் அவன். ஆடவனின் பற்கள் கழுத்தில் பதிய, மாமா ரத்த கட்டேரி மாதிரி கடிச்சு வச்சிடாதீங்க. பாக்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா தேங்காய் பண்ணை கடிச்சு தாண்டி சாப்பிடணும். தேங்காய் பண்ணை அவ்வளவு பிடிக்குமா என்ன? பேக்கரிக்கே போக மாட்டோம். ஆனா அப்பத்தா சம்மதத்தோட சித்தப்பா எப்ப வாச்சும் பெரியார் காலனியில் இருக்கிற நீலகிரி பேக்கரியில் எல்லாருக்கும் பிரெட்டும் தேங்காய் பண்ணும் வாங்கி கொடுப்பாங்க. செம்மையா இருக்கும். என்றவள் அவனையே பார்க்க, ஏனோ எந்த தாக்குதலுக்கும் தயாராக இருக்கும் புள்ளிமான் போல் புன்னகையில் அவள் இருக்க, தங்கள் திருமண இரவை மறக்க முடியாததாக மாற்ற அவன் மோக அம்புகளை முத்தம் வழியே கொடுக்க,
பேதை அவனை மார்பில் தழுவி தன் உயிரில் அவனை கலக்க காதல் வாழ்க்கை இனிதே அரங்கேறியது. அந்த இரவு மெல்ல நகர்ந்தது. வெளியே நிலா மெதுவாக மேகத்துக்குள் ஒளிந்து கொள்ள அறைக்குள் மட்டும் 2 உயிர்களின் ஒளி கூடிக்கொண்டே இருந்தது. மிருது அவன் மார்பில் சாய்ந்து கிடந்தாள். அவளின் விரல்கள் அவன் இதய துடிப்பை எண்ணிக்கொண்டிருந்தன. மாமா, இனிமே எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க மாட்டேன். அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு நினைக்கவே விடமாட்டேன் என்றான். வெறும் வார்த்தை அல்ல, அவளுக்கு அது ஒரு வாக்குறுதி. அது கொடுத்த சந்தோஷத்தில் அவனை ஆற தழுவி கொண்டாள். பிரியா எதிர்பார்க்கவே இல்லை. வேஷம் கட்டிவிட்ட பெண் மாதிரி நின்றிருந்தாள் கண்ணாடி முன்பு. ஒரு முதலிரவுக்கு எதுக்குடா இவ்வளவு மேக்கப் என்று மனதிற்குள் நினைத்தாலும் அதை கேட்க முடியுமா என்ன? இதெல்லாம் வீட்டில் பெரியவர்கள் செய்யும் செயல். நந்தினி தலையில் பூ வைத்து விடும்போது அதை முதல் நாளை இவ்ளோ பூ எல்லாம் வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஏன் காயப்படுத்தணும் என்பதால் வைத்து கொண்டாள். பால் சொம்போடு அறைக்குள் நுழைந்ததும் அங்கே குப்புறப்படுத்து படுக்கையில் இருக்கும் பூவை எல்லாம் உருவி கொண்டே இருந்த முகிலனை கண்டதும் முதலில் சிரிச்சது பிரியாதான். வடிவேலு ஒரு படத்தில் கட்டிலில் படுத்து முதலிரவுக்காக காத்திருக்கும் காட்சிதான் நினைவுக்கு வந்தது. அந்த சிரிப்பு சத்தம் கேட்டு திரும்பியவன் ஒரு நொடி அவளை உச்சி பார்த்துவிட்டு, பிரியா, என்ன வேஷம் இது? கொஞ்சம் மேக்கப் போடவோ உங்களுக்கு நான் அடையாளம் தெரியல தானே? ரொம்ப அழகா இருக்க, ஆனா உன்ன மாதிரி இல்ல. அப்ப நான் அழகா இல்லையா பாஸ்? என்னை பொறுத்தவரை நேச்சுரலா இருக்கிறது தான் அழகு. எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஆனா என் மாமியார் மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? எங்க அம்மா எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. நீ எப்படி இருப்பியோ அப்படியே இரு, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். முதல் நாள் ஏன் அவங்க மனசை ஹர்ட் பண்ணிட்டு இன்னொன்னு இதெல்லாம் வச்சாதான் பொண்ணுனே நம்புவாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. ஏன் நான் பொண்ணு இல்லையா? அச்சோ, அப்படி சொல்லல, பிரியா மாதிரி இல்ல. ஆனாலும் பாத்தீங்களா, இன்னைக்கு எனக்கு பண்ணின மேக்கப் ஆர்டிஸ்டோட திறமைய ஒரு புருஷன் இவ தான் என் பொண்டாட்டியா என்று ஒரு நிமிடம் யோசிக்கிற அளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க. அவங்க கைவண்ணத்தில் ஒரிஜினாலிட்டி தெரியவே தெரியல. ஆமா, உன் தலையிலும் சரி கட்டிலும் சரி எதுக்கு இவ்ளோ பூ? இந்த வாசத்தை பிடிச்சிட்டே நைட்டெல்லாம் என் பக்கத்துல நீங்க இருக்கணும்னு யாரோ அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. ஆமா, நம்ம ரூமில் எதுக்கு இவ்ளோ லைட்? ஒரு பக்கம் பத்தி எரிந்து கொண்டிருந்தது, ஒரு பக்கம் தட்டு நிறைய பழங்கள் இருந்தது. எதுக்கு இவ்ளோ செட்டப்? இது எல்லாம் தேவையா பாஸ்? முகிலன் கதவை மூடிக்கிட்டே, ஹே, இது என்ன ஐடியா இல்ல. நான் வரப்போ இதெல்லாம் இருந்துச்சு ரூம்ல. நான் போய் இதெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துடட்டுமா என்றாள் முகத்தை காட்டி. ஏய், நல்லா தானே இருக்கு. நீங்க கிஸ் பண்ணா என் கண்ணத்துக்குள்ள அந்த உணர்வு ஃபீல் ஆகாது. அவ்வளோ கூட்டிங்க இருக்கு முகத்தில். முகிலன் அவளை பார்த்துக்கிட்டே நின்றான். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, சும்மா சொல்லுங்க பாஸ். இன்னைக்கு நீ என்னோட ஒய்ஃப்னு நினைச்சா கொஞ்சம் பிரெயின் ஹேங் ஆகுது. பார்த்து பாஸ், எல்லாம் ஹேங் ஆயிட்டா அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எதுவும் இல்லாம போயிடும். அவன் வேகமாய், அதெல்லாம் ஆகாது பிரியா, நான் எல்லாம் பண்ணுவேன். பிரியா புன்னகையுடன் அவன் பக்கத்தில் வந்து நின்று, ஏனுங்க, நாம ஏற்கனவே பல வருஷமா லவ் பண்ணிட்டோம். இப்போ சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது சரிதான், ஆனா இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. ஓ சார், கொஞ்சம் சமத்தாயிட்டீங்க போல என்று அவன் கன்னத்தை செல்லமாய் தட்ட அவன் முகம் சற்றே சிவந்தது. அவன் கொஞ்சம் வெக்கமும் படவும் அதை பார்த்து சிரித்து விட்டாள் அவள். பாஸ், இந்த சீன் எல்லாம் நான் தான் பண்ணணும், ஆனா நீங்க பண்றீங்க. அதன் பின் தான் வெகு நேரமாக கையில் பால் சொம்பு வைத்திருக்கிறோமே என்று நினைவிற்கு வந்து, ஹே சாரி என்றவள் தான் கொண்டு வந்த பால் சொம்பை எடுத்து அவனிடம் நீட்ட, அவன், பால் எதுக்கு? நீங்க டயர்டாகி சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா பாஸ்? அதுக்காக உங்க அப்பத்தா ஸ்பெஷலா மிளகு ஏலக்காய் எல்லாம் கலக்கி போட்டு கொடுத்துருக்காங்க. நைட்டு ஃபுல்லா சார் தூங்கக்கூடாதுன்னு. பிரியா, சொல்லுங்க புருஷ், உன் அளவுக்கு எனக்கு மெச்சூர்டு போல்டுன்னு எல்லாம் இல்ல. எனக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்குது, பயமாவும் இருக்கு. அவள் கைகளை அவன் இதயத்தின் மீது வைத்து அவன் ரொம்ப பயப்படுகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. பாஸ், யாருமே தெரிஞ்சு எதுவும் பஞ்சதில்ல. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கூட பாத்துக்கலாம். ஆனா அதை நினைச்சு இவ்ளோ டென்ஷன் தேவையில்லை. இவ்ளோ சயின்டிபிக் காலத்துல நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க. ஆனா அந்த ஆதாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் பயந்திருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பிரியா, இது ஃபர்ஸ்ட் நைட். நான் ஒன்னும் பண்ணாட்டி ஆம்பளை இல்லைன்னு நீ நினைச்சிருவியோன்னு தான் பயமே. ஆம்பளைத்தன்மை என்பது பெட்ரூம்ல தான் காட்டணும் என்று உங்களுக்கு யாரு சொன்னா பாஸ்? அவன், அப்போ அது தேவையில்லையா? இது நம்ம இருவரும் ஒரே வீட்ல ஒரே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட் மொமெண்ட். இன்னைக்கு எல்லாம் பண்ணி ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒன்னும் டெஸ்டிங் எல்லாம் இல்லைங்க பாஸ். உங்களை நீங்க சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் வேணும்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போலாம், டாக்டர்ஸ் கிட்ட காட்டலாம். அவனோ, ஏயே, நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் குறையெல்லாம் இல்ல.
எனக்கு எதுவும் தெரியல, அவ்வளோதான். அதில் அவள் சத்தமாக சிரிக்க, ஏன் சிரிக்கிற? என்ன ஒன்னும் நீ தத்தின்னு தப்பா நினைக்கல தானே பிரியா? தப்பா நினைக்க என்ன இருக்குங்க? அப்போ என்ன பிடிக்கும்ல. நிஜமாவே இந்த பேபி முகிலன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவன் சிரிக்கும்போது அவன் இதழ்களில் ஒரு குறுநகை வந்தது. நிஜமாவே நீ சிரிச்சா எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. அவள் கண்கள் மென்மையானது. அப்போ நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான் என்று அவள் அவனை தன் அருகில் இழுத்து அருகில் கொண்டு வந்து அவன் மூக்கில் வைத்து தன் மூக்கை உரச, அவனோ, பிரியா, எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. பாஸ், இதுக்கேவா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்றீங்க பாஸ். அவன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பிரியா. அப்ப தூங்கலாமா? ஐயோ, தூங்க எல்லாம் வேணாம், எனக்கு தூக்கம் வரல. சரி, கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசலாமா? என்றவன் அவளின் அருகே அமர்ந்து, ஏன் பிரியா, உனக்கு குழந்தைகள் என்றால் பிடிக்குமா? குழந்தைகளை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? அப்போ நமக்கு எத்தனை குழந்தை? அதுக்கு முதலில் தோண்டோணும் பாஸ் என்றால் கிண்டலுடன். அவன் முகம் ஒரு மாதிரியாகி, சாரி பிரியா. தன் விளையாட்டுத்தனம் அவனை வருத்துதோ என்று மனம் வருந்திய அவள் அவனின் கண்களில் முத்தமிட்டு, லவ் யூ, மீ டூ என்று அவள் கொடுக்கும் முத்தம் அதை அவன் ரசனையோடு வாங்க, அவளோ, பாஸ், லவ் என்பது ரிசீவ் பண்றது மட்டும் இல்லைங்க, திருப்பி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்கிட்ட வாங்கினது எல்லாம் நீங்களோ எனக்கு திருப்பி கொடுக்கணும் என்று அவள் கண்களை மூடிக்கொள்ள அவன் முத்தமிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி சிரிக்க ஆண் பெண்ணை தேட, பெண் ஆணை தேட தாம்பத்தியம் ஒன்று அழகாய் உருவானது. சலனம் 485. தேவ் அறையில் அமர்ந்திருக்க ஜனனி உள்ளே வந்தாள். அவள் அந்த பால் சொம்பை பக்கத்தில் இருக்கும் மேஜையில் வைத்துவிட்டு, எழுந்துறீங்க தேவ். என்ன, காலில் விழப்போறியா? பரவாயில்லையே, இதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம். அவள் அவன் காலில் விழுந்து எழுந்திருக்க அடுத்த நொடியே அவன் விழுந்தான். என்ன பண்றீங்க? முதலில் எழுந்துறீங்க. நானும் விழணும்ல. நீங்க விழக்கூடாது. ஏன்? பசங்க விழக்கூடாது. எந்த ஒரு நியாயம்? நீ விழுந்தா நானும் விழுவேன். அவள் புன்னகையுடன் அவனை தூக்கி கொண்டு அவனுக்கு பால் டம்ளரில் ஊற்றி கொடுக்க, ஆமா, இவ்ளோ பால் எதுக்கு கொடுத்து விடுறாங்க? அவளிடம் மௌனம். ஒருவேளை வயிறு முட்டை குடிச்சிட்டு நல்லா தூங்கவோ? அதெல்லாம் இல்ல. ஒரு பெண் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வரோம்ல. அவனும், நானும் புதுசா ஒரு பொண்ணோட தானே வாழ்றேன். கொஞ்சம் நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு சொல்லு. சப்போஸ் மாமியார் பெரியவங்க புதுசா வர என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டால், அதிலும் கேலி கிண்டல், நான் செய்யறது பிடிக்காம கோபமோ மிரட்டலோ விட்டாள், அந்த நேரம் ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும் என்று தெரியுமா? ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளி கூட விஷம் இராதோ, அதே போல கணவன் வீட்டார் தீமையே செய்தாலும் வார்த்தைகளின் மூலம் விஷத்தை கக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பால் கொடுத்து அனுப்புறதா எங்க அம்மா சொன்னாங்க. படிச்சவங்க தான். ஆனா நான் கேள்விப்பட்டவர டீச்சர் புள்ள மக்கனு தானே. நீ எப்படி இவ்ளோ அறிவாளியா இருக்க? அவள் முறைத்து கொண்டு பாலை குடிக்க அவளின் பக்கத்தில் தட்டு நிறைய வாழைப்பழங்கள் இருக்கவும், ஆமா, எதுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம்? நைட்டு ஃபுல்லா பாலக்குடி சாப்பிடுன்னு எவனோ கல்யாணம் அன்னைக்கு சாப்பிட முடியாது என்பதால் சாப்பிட்றதுக்காகவே பிளான் பண்ணி இது ஃபர்ஸ்ட் நைட்னு எழுதி வச்சிருக்கான். ஆக மொத்தத்துல சிவராத்திரி தூக்கம் ஏது என்பதற்கு இதுதான் மீனிங் போல. அவளோ, அப்படியெல்லாம் இல்ல. ஏன், இதுக்கு ஏதாவது கதை இருக்கா? ஆமா, வாழைப்பழம் எப்படி தன் மூல மரத்தை சார்ந்த கன்றை தருகிறதோ அதுபோல் ஒரு பெண் தன் கணவனை சார்ந்து அவனின் வம்ச விருத்தியை தரணும் என்பதற்காகத்தான் புதுசா கல்யாணமானதும் பாலும் பழமும் கொடுப்பாங்க. அது என்ன பூங்காட்டமா இருக்கு? எல்லாம் பொம்பளைங்களுக்கு மட்டும்தானா? ஆம்பளை பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? நீங்களா உங்க வீட்டை விட்டு வந்து மாமியார் வீட்டில் இருக்கீங்க? பொண்ணுங்க தானே தன்னோட வீட்டை விட்டு வந்து மாமனார் வீட்டில் இருக்காங்க. உங்களுக்கும் இதில் சில ரூல்ஸ் இருக்கு. எங்களுக்குமா என்ன இருக்கு? பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல் பெண்ணிடமும் அறிவும் ஆற்றலும் இருக்கு. அப்படியா? சொல்லவே இல்ல. விளையாடாதீங்க தேவ். பால் எப்படி உரையிட்டு அதை பக்குவமா கடைந்து அதிலிருந்து வெண்ணெய நெய்ய எடுப்பாங்களோ அது போல்தான் நான் என்னை உங்களின் நலனுக்காக எப்படி பக்குவமா பயன்படுத்திக்கணுமோ அப்படி பயன்படுத்திக்கணும். ஓகே, அதே மாதிரி ஒரு வாழை மரத்தை எப்படி அதன் தாய் மரத்திலிருந்து பக்குவமா பிரித்து கொண்டு வந்து நட்டு வைக்கிறார்களோ அதுபோல் என்னை எங்க வீட்டிலிருந்து எடுத்து வந்து இந்த வீட்டுக்குள் கொண்டு வந்து வச்சுக்காங்க. மரத்தை எப்படி பட்டு போக விடாமல் கவனித்து வாழைக்காய் பறிக்கிறோமோ அதே போல் உங்க சந்ததிகளை விருத்தி செய்து கொள் என உணர்த்தவே பழமும் கொடுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவள் வெக்கப்பட, இப்படி ஒவ்வொன்றுக்கும் பெருசு பெருசா கதை சொல்லுவியா? அவள் பார்க்க, நீ சொல்லு, இந்த நைட்டு முழுசும் கேட்க நல்லா தான் இருக்கு. என்ன? அவனோ, இன்னும் சொல்லு, நான் தூக்கம் வர வரைக்கும் கேட்டுட்டே தூங்குறேன். அவள்,
தூக்கம் வர வரைக்கும் கேட்டுட்டே தூங்குறேனா? அவனையே பார்த்துக்கிட்டே இருக்க. ஏன் என்ன ஒரு மாதிரி பார்க்குற? எனக்கு இப்படியெல்லாம் பார்த்தா தூக்கம் வராது. நான் அந்த பக்கம் திரும்பிக்கட்டுமா? டயர்டா இருக்கீங்களா? இல்லையே. ஏன்? என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏன்? என்னோட ரூம்ல நீ வந்திருக்கியா? நான் போகட்டுமா? ஏய், நான் அப்படி சொல்லல. நீ பொண்ணு இல்லையா? எனக்கு தூங்கும்போது ஃப்ரீயா படுத்து தூங்கணும். ட்ரெஸ் எதுவும் விலகிடுமோ அப்படின்னு பயம். வேஷ்டி வேற கட்டி விட்டுட்டாங்களா? கசகசன்னு இருக்கு. கசகசன்னு இருந்தா கழட்டி போட்டுடுங்க. நீ என்ன பார்க்க மாட்டல. என்ன? என்ன நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னா நான் கழட்டிடுவேன். எப்படி மகள் பிரியா கிட்ட எல்லாம் இப்படிதான் கூச்சப்படுவீங்களா? அவளுங்க என் ஃப்ரெண்டு. அதில் பிரியா எல்லாம் கொஞ்சம் பாய் நேச்சர். அதனால எனக்கு கூச்சமே வராது. நான் யார் உங்களுக்கு? நீ ஜனனி. நான் ஜனனி தான். உங்களுக்கு நான் என்ன வேணும்? நீ என்னோட ஒய்ஃப் என்றான் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கொண்டே. அவனின் வெக்கம் அவளை அவன் மேல் காதல் கொள்ள செய்ய அவள் அவனின் அருகில் அமர்ந்தாள். அந்த சூடு அவன் உடம்பின் இயக்கங்களுக்கு மறந்திட்டது போல் இருக்க ஒரு மாதிரி வெக்கமும் கூச்சமும் கலந்த ஆண்மகன் அவன். ஏய், என்ன பண்ற என்றான் ஒரு மாதிரி நெளிந்து கொண்டே. அவள் வேகமாக தள்ளி அமர அவன் அடுத்த நொடியே அவளின் அருகில் அமர்ந்து, நல்லதான் இருக்கு, ஏன் தள்ளி போற? நீங்க தான் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்றீங்க. மகள் பிரியா எல்லாம் என்னை இந்த மாதிரி உணர வச்சதே இல்ல. மகள் என் தோல்ல சாஞ்சிருப்பா. அப்பையெல்லாம் இப்படி தோணல. ஆனா நீ கொடுக்கிற ஹீட் எனக்கு ரொம்ப வேற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல்? தெரியல. ஹோ என்றவள் அவனின் நெற்றியில் முத்தம் வைக்க அவன் கண்களை மூடிக்கொண்டான். கண் திறவாமல் மீண்டும் அடுத்த முத்தத்திற்காய் அவன் காத்திருப்பது உணர்ந்து பெண்ணவள் குனிந்து அவன் மீசையில் முத்தமிட்டாள். அவன் கண் திறக்காமல், என்னோட மீசை என்ன அவ்வளவு அழகாவா இருக்கு? ஐயோ என்பது போல் இருந்தது அவளுக்கு. ஆனாலும் அவன் மீண்டும் கண் திறக்காமல் இருக்க அவனையே பார்த்த அவள் பின் அவனின் அருகே வந்து மெல்ல கட்டிக்கொண்டே, ஐ லவ் யூ தேவ் என்றவள் அவனின் இதழ்களில் முத்தமிட்டாள். அவள் இதழ் அவன் இதழை தொட்ட அந்த நொடி தேவ் மூச்சு சற்று தடுமாறியது. கண் இன்னும் மூடியே இருந்தது. திறந்தாள். இந்த நொடி உடைந்து போயிடுமே என்று பயம் அவனுக்கு. ஜனனி அவன் முகத்தை நெருங்கி பார்த்தாள். தன்னோட ஆண் வெக்கங்கள் நிறைந்த குழந்தை மாதிரி கண்மூடி இருப்பதை ரசித்து மென்மையாய், தேவ் என்றாள் அவன் முகம் நோக்கி. பதில் இல்லை. இப்படி இருந்தா நான் என்ன பண்ண? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தேவ் என்று சொல்லிக்கொண்டே அவள் அவன் கன்னத்தில் மெல்ல தட்ட அவன் அப்போதும் கண் திறக்கவில்லை. விளையாடுறீங்களா? போங்க என்றவள் தள்ளி அமர தேவ் வேகமாய் கண் திறந்து, ஏய், இதெல்லாம் கனவா இருக்குமோன்னு நினைச்சேண்டி. எனக்கு இதெல்லாம் புதுசு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. கண் முழிச்சா காணாம போயிடுமோ என்ற பயத்தில் அதை அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அவள் அவன் கண்களை நேராக பார்த்து, கனவில்ல தேவ், நானே உங்க நிஜம். அவன், நீ எதுக்கு என்ன லவ் பண்ணின? அந்த ஸ்கூலில் அவ்வளவு அழகான பசங்கள் இருந்தும் அவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட பிடிச்சது. உன்னை நிலவன் சைட் அடிச்சாரு இல்ல? நான் உங்களை தவிர யாரையுமே கவனிக்கல. டே தேவ், நீ உன்னோட வேல்யூ தெரியாம இத்தனை நாள் இருந்துட்டடா. பெரிய ஸ்கூல் ஓனர் பொண்ணு, அதுவும் நல்லா படிக்கிற பொண்ணு, மக்கு பையனை லவ் பண்ணுது. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்டா என்றான் தன் சட்டை காலரை தூக்கி கொண்டு. கூடவே அவளை பார்த்து, நான் அப்போ கிங்கு தான் இல்லையா? அவள் அவன் சட்டை காலரை பிடித்தெளித்து, கிங்கு தான். இதையே நாளைக்கு வந்து பிரியா கிட்ட சொல்றியா? ஏன்? அவ ஒண்ணுமே தெரியாது அம்மாஞ்சின்னு சொன்னா. அதில் ஜனனிக்கு சிரிப்பு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாள். அவனோ, நம்ம தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்துக்கணும், சரியா? ஏன் ஃபர்ஸ்ட் பெத்துக்கணும்? அவ என்ன அம்மாஞ்சி அம்மாஞ்சின்னு சொல்றா, அதான். சரி, இப்ப தூங்கலாமா? தூக்கம் வருதா? நைட் ஆனா சரியா தூங்கணும் இல்லையா? 11 மணிக்கு மேல படுத்தா ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துடுமாம். இப்ப எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்தா இப்படிதான் சொல்றாங்க. அதனால டானே நம்ம டெய்லி 10 மணிக்கு தூங்கிடலாம். அவள் தனக்குள் வரும் சிரிப்பை அடக்கி கொண்டே, அப்புறம் எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பேபி பெத்துப்பீங்க? சீக்கிரம் தூங்குனா பேபி பிறக்காதா? கத்தி சிரித்து விட்டாள் அவள். ஏன் சிரிக்கிற? பேபி எங்க உருவாகும்? அது கூடவா எனக்கு தெரியாது. அவள் அவன் வாய்மொழி வார்த்தைக்காக காத்திருக்க அவனோ, வயிற்றில் தான். எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பிரில்லியன்ட் தான். ஓ அப்படியா? அதனாலதான் நான் ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டா இருக்கேன். சரி, பேபி எப்படி பிறக்கும்? அதுவும் வயிற்றில் தான். எங்க அம்மாவுக்கு வயிற்று கிழிச்சுதான் எடுத்தாங்களாம். அப்போதான் என் அம்மா இறந்துட்டாங்க. ஏனோ அதை சொல்லும் போது அவன் மிகவும் சோகமாய் சொல்ல அவள் அவனின் அருகே வந்து தலையில் விரல்களை விட்டு கோதி, நான் இருக்கேன் அம்மாவாய் எல்லாமுமாய். ஒரு எமோஷனல் பாண்டிங் அவளிடமிருந்து கிடைக்க அவளை ஆற தழுவினான் அவன். என்ன நினைத்தானோ, ஜனனி, ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்தா உனக்கும் ஏதாவது ஆகிவிட்டாள், அதனால நம்ம பெத்துக்க வேண்டாம்பா. அவளோ, குழந்தை பிறந்தா எல்லாரும் செத்து போயிடுவாங்களா?
அப்புறம் நான் எப்படி பிறந்தேன்? என் அண்ணா எப்படி பிறந்தார்? என்னோட அம்மா, அப்பா நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் மகள் எப்படி பிறந்தா? பிரியா எப்படி பிறந்தா? அவங்க அம்மா, அப்பா எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. யார் இந்த பூமிக்கு வந்தாலும் திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்தால் யாரா இருந்தாலும் போயிடுவாங்க. உங்கள அம்மாவாகவும் அப்பாவாகவும் பார்க்க உங்க அப்பா இருப்பதால் அந்த தைரியத்தில் அம்மா போயிட்டாங்க. அவள் பேச பேச அவளை பிடித்து போக அவளை இன்னும் இறுக்க கட்டி கொண்டானவன். அவளோ தேவ், சொல்லு ஜனனி, இப்படியே பேசிட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. பின்ன அவள் கற்று தந்து காதல் செய்யணுமா என்ன? நீ டீச்சர் பொண்ணுதான், நானும் இப்ப டீச்சர் தான். அப்புறம் என்ன, நீ சொல்லிக் கொடுக்கலாம், தப்பில்ல. அப்படியா என்றவள் தனக்கு தெரிந்த அடிப்படையை அவனிடம் போதிக்க, பிள்ளைகளோடு அறியாத விஷயம் தப்பும் தவறுமாய் திக்கி திணறி கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றவன் ஏனோ முழுதாய் கற்கும் வரை ஓயவில்லை. ஆர்வமுள்ள பிள்ளை அது ஓயாமல் மீண்டும் மீண்டும் நாட ஏனோ ஓயாது ஒத்துழைத்தாள் அவள். எல்லாம் முடிந்த பின் ஜனனி அவனிடம், வாழ்க்கையில் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு போதிக்க கூடாத பாடம் இது. இதையே வேற மாதிரி ஆண்களாக இருந்தால் தவறாய் பேசியிருப்பார்கள். அப்படியெல்லாம் இல்ல ஜனனி. வாழ்க்கையில் நாம் யார நம்புறோமோ, யார நேசிக்கிறோமோ அவர்கள் கூட இருக்கணும். அவர்கள் தவறு செய்தாலும் அதை நம்ம திருத்தி சரி செய்து அவர்களோடு உடன் இருப்பதுதான் ஒரு ஆண்மைத்தனம் என்று நான் நினைக்கிறேன். உடன் இருப்பவர்களிடம் குறைகளை தேடி தேடி நாம் என்ன கண்டோம்? சில விஷயங்களை நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க. இதையெல்லாம் நான் மகளினியிடம் தான் கற்றுக்கொண்டேன். எனக்கு இருக்கிறது 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட நான் என்ன குறை கண்டுபிடிப்பேன்? இல்ல அவங்க தான் என்கிட்ட என்ன குறை கண்டுபிடிப்பாங்க? குறையே இருந்தாலும் அதை சரி பண்ண மகள் எனக்கு துணை இருப்பா. பிரியா அதை கிண்டலுடன் எடுத்துரைப்பாள். 2 பேருமே என்னை சரி செய்யும் பெண்கள் என்றால் என் பொண்டாட்டியான நீ மட்டும் எப்படி பிழையாவாய்? நீயும் சரியே என்றான் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு.